இன்னும் வந்து நீங்கள் 24/7 மாதிரி வந்து வேலைக்கு வந்து போயிட்டுருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு வந்து ஃப்ரீலான்சிங் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்னா என்ன? ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் வச்சு 24 இந்த ஜாப் இதை வந்து மார்னிங் டு 9 to 5 மாதிரி இருக்கிற ஜாபை வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரீலான்சிங்கில் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். பட் ஆனால் வந்து அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ மொதல் விஷயம் சில விஷயத்தை வந்து பார்ப்போம். முதல்ல வந்து இந்த லட்சமாக வந்து சம்பாதிக்க முடியும், உங்களால் வந்து முடியும் அப்படின்னு வந்து இந்த போதி தர்ம விஷயம் மாதிரி வந்து போதனை சொல்கிறவங்களாம் வந்து விட்டு தருவோம். ஏன்னா வந்து அப்படி வந்து பார்த்து இன்ஸ்பயர்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்னா என்னப்பா அப்படின்னு விஷயத்த முதல்ல பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு நம்ம வந்து வச்சுப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வச்சு டிசிஎஸ்ன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த டிசிஎஸ்ன்ற கம்பெனிக்கால வந்து ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஜாப் வந்து ஹையர் பண்ண முடியாது. ஸோ வந்து சில விஷயத்துக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து வேலையாட்களும் தேவைப்படுவாங்க. ஸோ சில விஷயத்துக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் மட்டும் தான் தேவைப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவைப்பட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடியோ எடிட்டிங் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அப்போ வந்து ஒரு சர்வீசஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதுசாக வந்து டிசிஎஸ் கம்பெனி வந்து டூத் பேஸ்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஆயுர்வேதிக் டூத் பேஸ்ட் அப்படின்னு வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து அப்போ அந்த டூத் பேஸ்ட்டுன்ற ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ எடிட்டிங் தேவைப்படும். இப்போ இந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் டிசிஎஸ் அப்படின்றது ஒரு டெவலப்மெண்ட் பேஸ்டான ஒரு கம்பெனி. ஸோ அப்போ அவங்களால வந்து வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ கம்பெனிக்கு வெளியிலேருந்து கம்பெனிக்குள்ளே இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த விஷயத்தை தான் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து வேலையாட்கள் தேவைப்படுறாங்க, அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பே பண்ணுறேன். ஸோ அப்படின்ற விஷயத்த சொல்கிறது தான் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்னு வந்து சிம்பிளாக வந்து நான் வந்து சொல்லிக்கலாம். ஸோ வந்து மொதல் விஷயம் வந்து இந்த விஷயம் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி என்னோடய ஜேர்னி வந்து ஆரம்பிச்சு. ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து என்னோடய பங்களிப்பு எப்படிலாம் இந்த ஜேர்னி வந்து ஆரம்பிச்சுன்னு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து ஒருத்தர் பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மொதல் விஷயம் இது வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரீலான்சிங் விஷயம்லாம் சொல்கிறது பார்த்தீங்களா? ஸோ வந்து நான் காலேஜே வந்து வரமாட்டேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசி ஃப்ரீலான்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து முடித்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு என் வீட்டில். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா முதல்ல வந்து நான் ஆரம்பித்த ஃப்ரீலான்சிங் இயர் வந்து பார்த்தோம்னா 2019-20 அந்த ரேஞ்ச் பக்கம் இருக்கும். ஸோ அப்போ வந்து எதுவுமே வந்து பண்ணல. கிட்டத்தட்ட 1 இயராக வந்து ஜஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் மட்டும் தான் அந்த ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அப்போ வந்து வெறும் அப்லோட் மட்டும் ஜஸ்ட் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நான் யார் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் போட்டு வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து 1 இயராக வந்து எந்த ஒரு விஷயமே வர கிடையாது. மேபி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரீலான்சிங்கில் வந்து வரலாம், வராமையுமே வந்து போகலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா சுத்தமாக ஒரு ப்ராஜெக்ட் கூட வரவே கிடையாது. ஸோ அப்போ தான் வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்க்கும்போது நான் சிம்பிளாக வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணால் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சுது. ஸோ வந்து தமிழ்நாட்டில் வேறு ஒரு ஈரோட்டில் இருக்கிற ஒரு நார்மலான டெவலப்மெண்ட் கம்பெனி வந்து கால் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணி தர மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. அப்புறம் காலேஜ் லைஃப் வந்து போயாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்ற விஷயத்தில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வரலாம், வராமையுமே வந்து போடலாம். எனக்கு கிட்டத்தட்ட 1 இயராக வெறும் அக்கௌண்ட் க்ரியேஷன் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த 1 இயர் எதுவுமே நான் வந்து பண்ணவும் கிடையாது. ஸோ அப்போ வந்து இந்த விஷயம்லாம் வந்துச்சு. அதே மாதிரி நான் இது வரைக்கும் இந்த ஸ்கேமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து ஒரு 4 to 7,000 பக்கம் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸ்கேம் மூலியமா வந்து போயிருக்கோம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா 7,000 வந்து ஒரு சாதாரண அமௌண்ட்டும் கிடையாது. வீட்டில் கேவலமாக கேட்பாங்க. ஏன்னா வந்து 7,000 ஒரு பெரிய அமௌண்ட் தானே. ஸோ வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி அதை சேமித்து வச்சோம். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு ஒருத்தன் வந்து கேட்டான். அதை வந்து நம்ம கொடுத்து மொத்தமாக குழப்படியாச்சு. அவன் பெரிய ஏமாத்துக்காரனை போய் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். அப்புறம் வந்து ப்ராஜெக்டே வந்து அப்படி ப்ராஜெக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப மோசமான ப்ராஜெக்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து
கிட்டத்தட்ட ஒரு 12,000 ப்ராஜெக்ட்டை வந்து 3,500 எனக்கு என்னோட தலையில் வந்து கட்டிட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு. ஸோ இதில் வந்து நாம் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் இருக்குது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக நான் வந்து பிட் பண்ண அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப லாபகரத்தான, ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இதனால் நான் வந்து 2 விஷயமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கணும். என்னோட இதில் வந்து நான் நிறைய ப்ராஜெக்ட் வந்து இப்படி வந்து கம்மியாக சார்ஜ் பண்ணி விஷயமும் வந்து போயிருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் நடக்கலாம், ஸோ பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு விஷயம் பார்ப்போம். ஸோ ஃப்ரீலான்சிங்கில் எதுவுமே இல்லாமல் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேணாம். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ண பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், வீடியோ எடிட்டிங் சர்வீசஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்வீசஸை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து முழுசாக படிங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட பண்ணி அதுக்கப்புறம் இது ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு விஷயம், 2வது விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவாக ரெடி பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் தான் நம்ம போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ எப்படி நான் வந்து ப்ராஜெக்ட்ஸே இல்லாமல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு தான் பில்ட் யுவர் ஓன் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ. இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட்டோ வீடியோ எடிட்டிங்கோ சர்வீஸ் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த சர்வீஸுக்கு நீங்கள் சாம்பிளாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து காமிங்க. ஐ மீன் நீங்களே ஃப்ரீயாக வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்னா உங்களுக்கு என்ன நைக்கி பிடிக்குமோ அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு வீடியோவோ எடிட்டிங் தெரியும்னா எடிட்டிங் பண்ணுங்கள். ஸோ ஆர் மேபி உங்களுக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட் பிடிக்கும், ஆப் டெவலப்மெண்ட்னா ஸோ அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். பண்ணி அதை வந்து பில்ட் பண்ணி உங்களோட அதுக்கான சோர்ஸ் கோடு கிட்டப் லிங்க்கோ அப்படி இல்லைனா அதோட லைவ் லிங்க் எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுற மூலிமா நான் அப்படி தான் வந்து பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 ப்ராஜெக்ட்ஸ் பக்கம் எதுவுமே வந்து ஃப்ரீயாக சும்மா வந்து யூடியூப்பில் பார்த்து அதை டுட்டோரியல் பார்த்து அதுக்கப்புறம் வந்து அதை பில்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி அதை வந்து லிங்க் வந்து போட்டேன். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு விஷயமே வர ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே வரல. ஸோ வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 ப்ராஜெக்ட்ஸ் சும்மா பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணி அதுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணுங்கள். ஸோ அது ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் இன்னும் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வந்து அடுத்து என்னென்னலாம் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ வந்து என்ன இதில் வந்து முக்கியமாக வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது 4 பிளாட்ஃபார்ம் தான். ஸோ வந்து அதை வந்து சொல்கிறேன். ஸோ முதல்ல விஷயம் அப்வொர்க்கில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்ஸே வர ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் விஷயம் வந்து பார்க்கும்போது fiverr.comனு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு அது வந்து ஒர்க்கே ஆகலை. ஸோ அடுத்து 2வது வந்து பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது freelancer.com அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து நான் 3வது வந்து ஃபைவர் தான். ஃபைவர் எனக்கு பர்சனலாக யூஸே ஒர்க் ஆகலை. நம்ம மேபி நிறைய பேருக்கு வந்துருக்கலாம். பட் ஆனால் எனக்கு பர்சனலாக ஃபைவர் வந்து ஒர்க்கே ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் 4வது வந்து குரு.com நான் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் க்ரியேட் பண்ணேன். அதுலேயுமே வந்து பெருசாக எனக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து வரவும் கிடையாது. நான் அதில் வந்து பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ ஃபோக்கஸ் பண்ணி தான் மேபி கிடச்சிருக்கலாம். ஸோ நான் மெயினாக யூஸ் பண்ணுறது அப்வொர்க் அண்ட் fiverr.com மட்டும் தான். ஸோ அதில் தான் எனக்கு வந்து மெயினாக சம்டைம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வரும், சம்டைம்ஸ் வந்து வராமையே வந்து போயிடும். ஸோ இதில் வந்து ஃப்ரீலான்சிங்கில் ஃபுல் டைம் எடுக்கிறது வந்து ரொம்பவே ரிஸ்கியான விஷயம். ஏன்னா வந்து அதுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வரலாம், சம்டைம்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வராமே போகலாம். இது வந்து காம்ப்ளெக்சிட்டி பேஸ்டாக வந்து போகும். ஸோ இதனால் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டு உள்ளார வர்றது வந்து மேல் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து ஸ்கேம்ன்ற ஒரு விஷயம் வந்து நிறையவே இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு ஒரு நார்மலான ஜாபோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கும்போது. ஸோ இதனால் இந்த விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணி ரிஸ்க் எடுங்க. ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த நார்மல் ஜாபே ஓகே அப்படின்னா அதிலே நீங்கள் வந்து போகலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ஃப்ரீலான்சிங் ஒரு விஷயத்தில் வந்து ஸ்கேம்ஸ் நிறைய விஷயம் நடக்குது. ஸோ இதுலேருந்து எப்படி வந்து கான்ஷியஸாக இருக்கலாம், ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படின்றத அடுத்து வரப்போகிற வீடியோவில் வந்து என்ன மேபி பார்ப்போம். ஸோ until then, bye.